அனைவருக்கும் இனிய மாலை ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு 2 செகண்ட்ஸ். ஆக்சுவலாக ஏசிக்கு வந்ததே நான் வந்து லேர்ன் பண்ணணும்னு தான் வந்தேன், கற்றுக்கணும்னு தான் வந்தேன். நான் வந்தப்பவே சொன்னேன், நான் வந்து பின்னாடி உட்காரேன், பார்த்து நான் கற்றுக்கணும்னு வந்தேன். ஆனால் நான் முன்னாடி கொண்டு உட்காரிச்சிட்டேன். நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு தான் எனக்கு வந்தேன். ஏசிஐக்கு வந்தால் அவன் நிறைய கற்றுக்கலாம். எப்படி இருக்கலாம், எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம், எல்லாம் வந்து ஜேசிஐக்கு வந்தோன்னா கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எஃபெக்டிவாக ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஆகட்டும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதர் ப்ராஜெக்ட்ஸ், கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே டோட்டலாக இன்வால்வாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரவி சார் ஆகட்டும், விஜயகுமார் ஆகட்டும், என்டையர் டீம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் பார்த்து தான் நான் உள்ளார வந்தேன். அவங்களோட ஜேர்னி நான் கண்டினியூஸாக போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னிலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல இனோவேட்டிவாக பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஏசியில் சேர்ந்து ஒரு குறுகிய காலம் தான். நான் வந்து முதல்ல அரியகுளத்தில் மேடம் வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூல், செகண்ட் பிக்கஸ்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு எங்கள் ஃப்ளோரில் இருந்து மேடத்தை பார்க்க போனப்போ மேடம் எங்களை கேட்டாங்க, நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வரலாம், நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அம்மா அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்தது. இன்றைக்கா நான் தேசியில் கூப்பிட்டு பிரசிடென்ட் கேட்டேன், இந்த ஸ்கூலை நம்ம தத்தெடுத்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், மற்ற இதில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆகட்டும், குழந்தைங்க வந்து அடுத்த லெவலில் எடுத்துன்னு வரதுக்கு தேசியினுடைய ரோல் என்ன இருக்கும், என்ன சப்போர்ட் பண்ணணும், என்ன செஞ்சால் அந்த ஸ்கூலை நம்ம வந்து ஒரு மாடல் ஸ்கூலாக தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் டெவலப் பண்ண முடியும்னு பிளான் பண்ணோம். அப்புறம் நம்ம பாலாஜி சார்லாம் வந்திருக்காரு, அவர்லாம் இன்வைட் பண்ணோம். எல்லாருமே எனக்கு வந்திருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்கூலுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா மேடத்தை போய் நான் கலெக்டரை பார்த்தோம். கலெக்டரை பார்த்து மேடம் கேட்டாங்க, குழந்தைங்கள்லாம் வந்து தலையில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வேணும், டேபிள் சேர்லாம் வேணும்னு கேட்டாங்க. இவன்கிட்ட கலெக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் அந்த ஸ்கூலில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜேசிஐ கிடைச்சது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்போ ரவி சார் ஆகட்டும், விஜயகுமார் என்டையர் டீம் வந்து பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ரேலி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து அப்துல் கலாம் சாருடைய பர்த்டே அன்னைக்கு, இந்த பர்த்டேல இருந்து அடுத்த பர்த்டேக்குள்ளார தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல 1 லட்சம் மரக்கன்று நடணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதை வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்ம நீங்கள் புதுசாக மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய சப்போர்ட்டும் ஜேசிஐக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி குழந்தைங்க நீங்கள் வந்து இப்போ ஜேசிஐயில் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ள இருந்தால் ஜேசிஐயில் மெம்பராக இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய குழந்தைங்க ஃபியூச்சரில் எப்படி வரணும், அவங்க வந்து நேஷனல் லெவலில் இன்ஸ்டியூட்ல அவங்க குழந்தைங்க படிக்கணும். அந்த குழந்தைங்க இடத்துக்கு டிராவல் பண்ணுறது எப்படின்றத பற்றியும் ஜேசி மூலியமா கண்டிப்பாக நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்த லெவலுக்கு வரணும். உங்களுடைய குழந்தைங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு வரணும். இதனுடைய ஒரு சின்சியரான அட்வைஸ் ஃபார் ஜேசியினுடைய யங் மெம்பர்ஸுக்கு. கண்டிப்பாக வந்து ஜேசியில் நீங்கள் டிராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கு எடுத்து வரலான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. வாழ்க்கை நன்றி.